ரொம்ப நாளாகவே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ரிப்பீட்டடாக இந்த ஒரு பர்டிகுலர் சந்தேகத்தை என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்விட்ச் வேர்ட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. மந்த்ராஸ் அதை யூஸ் பண்ணால் உடனே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம இருந்தாலும் கூட இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸையும் இந்த மந்த்ராஸையும் நம்ம பயன்படுத்தினால் அந்த இக்கட்டான சூழ்நிலை கூட நமக்கு ஃபேவரபிளாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை இது உண்மையினே வச்சுக்கோ, எனக்கு ஸ்விட்ச் வேர்ட்ஸ்க்கான மீனிங் தெரியாது, மந்த்ராஸ்க்கான மீனிங் தெரியாத போது இந்த வார்த்தைகளுக்கான பவர் அப்படிங்கிறது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் தென் ஒருவேளை உனக்கு மீனிங்கே தெரியலனாலும் அது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அது எப்படி எனக்கு கிடைக்கும்? அதில் என்ன தான் வேலை நடக்குது? எனக்கு மீனிங்கே தெரியாமல் கூட அது எனக்கு வேலை செய்யும் அப்படின்னா அங்கே என்ன தான்ப்பா நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்பவுமே முக்கியம். அலட்சியப்படுத்தாதீங்க. நீங்கள் ஒருவேளை லா ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்பிரிச்சுவல் பாத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்விட்ச் வேர்ட் அண்ட் மந்த்ராஸ்க்கான மீனிங்கை முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா சில பேர் எனக்கு அர்த்தமே தெரியாது, அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. சில பேர் அது எப்படி எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நேத்தெல்லாம் ஒர்க் ஆச்சு, இன்றைக்கி ஏன் அப்புறம் ஒர்க் ஆகலை? இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி, இந்த ஸ்விட்ச் வேர்டை ஃபாலோ பண்ணி நான் ஒரு சில நேரங்களில் நிறைய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணியிருக்கேன், பட் இப்போ எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குதே ஏன் அப்படின்னு நிறைய பேர் புலம்பிகிட்ருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கிட்டு தான் இனிமேல் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஸ்பிரிச்சுவல் பாத்துக்குள்ளேயே வரணும். உங்கள் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது இசை கருவிகளை எடுத்துக்கோங்க. இது முதல்ல எப்படி உருவாகிருக்கும் அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? யாராவது யோசிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு மெல்லிசான ஒரு இரும்பு கம்பி எடுத்துக்கிறோம். அதை எடுத்துக்கிட்டு ஒரு உறுதியான இரும்பின் மேலே, ஒரு இரும்பு ராடு மேலே உரசினாலோ அல்லது தட்டினாலோ டிஃப்ரெண்ட்டான ஓசைகள் எழும்பும். கரெக்டாக? இது நேச்சுரலாகவே நமக்கு தெரியாமல் ஒரு பொருள் கீழே விழும்போது ஒரு ஓசை வரும். அதுவும் அது எந்த பொருள் மேலே விழுது, என்ன பொருள் விழுதோ அதற்கு ஏற்றாற் போல மியூசிக் கிரியேட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த இசை கருவிகளான மேளம், தாளம், நாதஸ்வரம், ட்ரம்ஸ், கிட்டார், வீணை, புல்லாங்குழல், இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இல்லையா? எத்தனையோ இசை கருவிகள் இருக்கு இல்லையா? இது எல்லாமே முதல்ல ஏதோ ஒன்று கீழே விழும்போது ஒரு ஓசை கேட்குது, காற்றில் ஏதோ ஒரு சப்தம் கேட்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் முதல்ல உருவாகிருக்கு. உண்மைதானே? ஸோ இந்த இசை கருவிகள் மனிதனுடைய தூண்டுதல்னாலையும் இயற்கையுடைய உந்துதல்னாலையும் தான் உருவாகக்கூடியது. ஒரு பொருள் கீழே தெரியாமல் விழுது, அது என்ன பொருள் விழுது, அது எந்த பொருள் மேலே விழுது அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஒரு ஓசை, வெறுமனே சாதாரண ஓசை உருவாகுது. அந்த சாதாரண ஓசையை எடுத்து மனிதன் டெவலப் பண்ணும் பொழுது ஒரு பேட்டர்ன் ஒன்று கிரியேட் ஆகுது. அது என்ன பேட்டர்ன்? மியூசிக் பேட்டர்ன். அந்த மியூசிக் பேட்டர்னை நாள் போக்கில் டெக்னாலஜி டெவலப் ஆக கோடிங்குள்ளே அதை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ கோடிங் பேட்டர்ன் ஒன்று உருவாகுது. அந்த கோடிங் பேட்டர்னை எடுத்து இன்றைக்கி கீபோர்ட்ஸில் வச்சு மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கோடிங் கீபோர்டுக்கு போய் கீபோர்டு இப்போ இன்னும் டெவலப் ஆகி டிஜிட்டல் முறையில் கம்ப்யூட்டர்லேயே நாம் இன்றைக்கி மியூசிக் உருவாக்குறோம். புது பேட்டர்ன்ஸை நாம் பார்க்குறோம், கேட்குறோம். கரெக்டுங்களா? ஸோ பாருங்கள், 1000 வருஷம் பழமையான ஸ்பானிஷ் லாங்குவேஜில் ஒரு மியூசிக் உருவாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் கேட்டால் கூட இன்றைக்கும் மனம் என்ன ஆகுது? நெளிவாகுது. கரெக்டுங்களா? மனம் ஒரு விதமான ஃபுல்ஃபில் ஆகுது, சாட்டிஸ்ஃபை ஆகுது. கரெக்டாக இல்லையா? ஸோ அந்த மியூசிக் உருவானதும் ஸ்பெயினில், ஆனால் இன்றைக்கி நான் கேட்குறது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில், தமிழ்நாட்டில்.
அதுக்கு எந்த விதமான மொழியும் தேவைப்படலை. அதில் எல்லாத்துலேயும் அந்த மியூசிக்கில் கலந்துருக்கக்கூடியது ஓசை மட்டும்தான். அந்த ஓசையை டெவலப் பண்ணி தான் மியூசிக்காக மாற்றிருக்காங்க. ஸோ அந்த மியூசிக்கை நம்ம கேட்கும் பொழுது நம்ம குணமாகிறோம். நாம் அந்த மியூசிக்கை கேட்கும் போது கோவப்படுறோம். சில மியூசிக்கெல்லாம் நம்மளை எமோஷ்னலாக நம்மளை ட்ரிகர் பண்ணும். ஆமாவா இல்லையா? ஸோ ஓசைகளுக்கு லாங்குவேஜே இல்லை, ஆனால் ஓசைகளுக்கு உயிர் உண்டு. பல உயிர்களை குணப்படுத்தக்கூடிய சக்தி ஓசைக்கு உண்டு. கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். ஓசைகள் மனிதர்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லைங்க. மரம், செடி, கொடி இது எல்லாத்துக்குமே சொந்தமானது. இப்போது அந்த காலத்துலலாம் வேப்ப மரத்தை சுற்றி பட்டு ட்ரெஸ்ஸை கட்டி விட்டுருப்பாங்க. பட்டு ட்ரெஸ்ஸை கட்டி விட்டு சாமி கும்பிடுவாங்க. நாம் எல்லாம் அவங்கள பார்த்து என்ன சொல்கிறோம்? பைத்தியக்காரன் பாரு, மரத்தை சுற்றி ட்ரெஸ்ஸை போட்டு அதை போய் சாமின்னு வச்சு கும்பிட்டுட்ருக்கான், முட்டாளுங்க அவன், பைத்தியக்காரன், மூட நம்பிக்கையில் வாழ்ந்துட்டுருக்கான் பாருங்களேன், மனிதன் மிருகங்க, இப்படி தாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் நம்ம வேடிக்கையாக பார்க்குறோம். உண்மையிலேயே வேடிக்கையானவங்க நாம தான். ஏன் அப்படின்னு சொன்னால் மரத்துக்கு நம்மளுடைய உணர்வுகளை நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதுலேயும் வேப்ப மரம் இருக்குது பார்த்தீங்களா, சாமியாக வழிபாடு செஞ்சோம் இல்லையா, அந்த வேப்ப மரத்துக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான பவர் இருக்குது, இன்னைக்கும் இருக்குது. அந்த காலத்து மரத்தில் இருந்துச்சு, இந்த காலத்து மரத்துலலாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இந்த பிரபஞ்சம் வாழுற வரைக்கும் இந்த பூமி வாழும். இந்த பூமி வாழுற வரைக்கும் மரம், செடி, கொடிகள் வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மரத்துக்கிட்ட போய் நம்மளுடைய கவலைகளை எல்லாத்தையும் மனசு விட்டு நெகிழ்ந்து சொல்லும்போது அந்த மரமானது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை அது தனக்குள்ள உறிஞ்சி எடுத்து அதை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சரண்டர் பண்ணிடும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் அதை கடவுள் போல வழிபாடு செய்ப்போம். வாழ்க்கைக்கு ஒருத்தவங்க நல்லது செய்கிறாங்கன்னா அவங்கள நீங்கள் கடவுளாக தானே நினைக்கிறீங்க இல்லையா? அப்படி தானே நினைக்கணும். ஸோ அந்த மரம் நம்மளுடைய நெகட்டிவிட்டியை ரெடியூஸ் பண்ணிச்சு, இன்றைக்கும் பண்ணிட்டு இருக்குது. அது தெரியாமல் மரத்துக்கு எதுக்கடா பூஜை பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம அதை சொல்கிறோம். ஓகேங்களா? மரத்தை அதை வெட்டுறோம், மரத்தை காயப்படுத்துகிறோம். கான்செப்ட் கரெக்டாக தானே? ஸோ மரத்தை பொக்கிஷமாக நினைக்கணும், மரத்து கூட நம்ம பேசணும். மனிதன் வாழுற வரைக்கும் மரம் தேவை. ஆஹா எனக்கு ரொம்ப ஹீட்டாக இருக்குடா அதுக்கு தான் மரம் வேணும் அப்படின்னெல்லாம் இல்லை. மனிதனுடைய எண்ணங்களுக்கும் மரங்களுடைய எனர்ஜிக்கும் நிறையவே சம்பந்தம் இருக்குது. அது இன்னும் பெரிய சயின்ஸ்குள்ளே போகும், அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சரி, ஓகே. மியூசிக் அப்படிங்கிறது ஒரு சத்தம், அவ்வளோதானே. இப்போ நம்ம வார்த்தைகள் வழியாக தானே ஸ்விட்ச் வேர்ட்ஸ், மந்த்ராஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். பாருங்கள், நம்ம வார்த்தைங்கிறதும் ஒரு ஓசை தாங்க. அதில் ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. ஒரு மொழி நீ பிரிச்சுக்கலாம். நீ இங்கிலீஷ் பேசுகிறேன், நான் சமஸ்கிருதம் பேசுகிறேன், நான் தமிழ் பேசுகிறேன், நான் மலையாளம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். ஆனால் நீ என்ன பேசினாலும் அது ஒரு ஓசை. கரெக்டுங்களா? ஒரு ஓசைக்கும் ஒரு விதமான எனர்ஜி இருக்குது. இப்போ தமிழில் எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கலாம். உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்லாம் ஏன் பிரிச்சிருக்காங்க பாருங்க. மெய் எழுத்துக்களை நம்ம பேச 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 நமக்கு நோயே குணமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெய் எழுத்துக்களை உச்சரித்து பாருங்க. அப்படியே கம்ஃபர்டபுளாக போயிட்டு மெடிடேஷன் பொசிஷனில் உட்காந்துட்டு மெய் எழுத்துக்கள் ஒன்றா ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மெதுவாக உச்சரித்து பாருங்களேன். அதை விட பெரிய மெடிடேஷன் இல்லவே இல்லைங்க. புரியுதுங்களா? ஸோ ஒரு விஷயத்துக்கு அப்போது தமிழ் மட்டும்தான் பெட்டர், இங்கிலீஷ் பெட்டர் இல்லையா அப்படின்னு கேட்டால் இங்கிலீஷும் பெட்டர். ஸோ அதுவும் வார்த்தைகள் வழியாக தானே வெளியில் வருது, அதுவும் ஒரு ஓசை தான். கரெக்டாக இல்லையா? ஸோ ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஓசை தான் இருக்குது. ஒவ்வொரு ஓசைக்கு பின்னாடியும் எனர்ஜி, வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அந்தந்த வைப்ரேஷன், அந்தந்த எனர்ஜி பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பிரச்சனையோ அதை ரெடியூஸ் பண்ணும். இப்போ எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இங்கிலீஷ் வேர்டை கொஞ்சம் உச்சரித்து பாருங்கள். ஹைஜீனிக். ஹைஜீனிக் அந்த வார்த்தை அப்படியே சொல்லி பாருங்களேன். இங்கிலீஷே தெரியாதவன் கூட ஹைஜீனிக் ஹைஜீனிக் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டி உருவாயிடும். புரியுதுங்களா? ஒருத்தன் உடம்பு சரியில்லாதவனுக்கு நான் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கேன், நான் ரொம்ப சுத்தமாக இருக்கேன், நான் சுகாதாரத்தோடு இருக்கேன் அப்படிங்கும்போது அவனுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி உருவாயிடும்.
ஓகேங்களா? இங்கிலீஷே தெரில அவங்ககிட்ட போய் நீ எனர்ஜியாக இருக்க, நான் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். அவன் நல்லா பாசிட்டிவாக மாறிடுவான். புரிஞ்சுதுங்களா? என் லைஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், அதில் ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ ஒவ்வொரு வார்த்தைகளுமே நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறீங்களோ தெரியாமல் பண்ணுறீங்களோ, ஏன்னா இப்போ தான் குழந்தை, நான் பிறந்து வந்திருக்கேன், எனக்கு லாங்குவேஜே தெரியாது, எனக்கு காதும் கேட்காது, பேசவும் முடியாது அப்படின்னாலும் கூட இந்த வார்த்தைகளை ஃபீல் பண்ண முடியும். அந்த ஃபீலிங்ஸை கொள்றதுக்கு யாராலையுமே முடியாது. ஸோ அந்த வார்த்தைகளை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்ல சொல்ல அது அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? இப்போது எல்லாத்துக்குமே நம்ம கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை தான் எடுத்துக்கணும். கோடிங், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி ப்ரோக்ராம் ஆகிருக்கு? என்னுடைய பிரெயினில் நான் நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நேரம் வரும்போது அதை நான் யூஸ் பண்ணிப்பேன் இல்லையா? அந்த மாதிரி ஏஐக்குள்ளே நம்ம வாழ்க்கையில் மனுஷன் என்னெல்லாம் தேடுவான், மனுஷன் எதெல்லாம் தேடி போகிறானோ அது எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த ஏஐ அப்படிங்கிற டெக்னாலஜிக்குள்ளே, அந்த டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே அடக்கியாச்சு. நீ இன்னைக்கு போய் தேடுற 2024 கண்டிப்பாக கிடைக்கும். 2030 நீ போய் தேடினா இன்னும் அட்வான்ஸ்டாக கூட கிடைக்கும். பிகாஸ் இன்னும் மனிதன் தன்னுடைய நாலேஜை அங்கே பகிர்ந்துக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்ணுறான். கரெக்டாக? ஏற்கனவே 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் யூடியூப்பில் வீடியோ போட்டிருக்கேன், அது இன்றைக்கும் உங்களால் பார்க்க முடியாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே யாரோ ஒருத்தர் மெச்சூர் ஆகி, யாரோ ஒருத்தர் நல்லா எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி நிறைய ஷார்ட்கட்ஸ், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏஐக்குள்ளே போட்டு வச்சுட்டான். அது இன்றைக்கி போய் நம்ம எடுத்து நம்ம பிரெயினை யூஸ் பண்ணாமல் அதுக்குள்ளே இருந்து எடுத்து பயன்படுத்திக்கிறோம். கரெக்டு தானே? ஸோ இதே கான்செப்ட் தாங்க இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த பிரபஞ்சத்துடைய அல்காரிதமுக்கும். என்ன அப்படின்னா, எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது, எல்லாமே இருக்குது. உன்னை குணப்படுத்துகிற சக்தியும் இருக்குது, உன்னை அழிக்கிற சக்தியும் இருக்குது, அதுவும் உன்னோட ஓசைக்கு இருக்குது. புரிஞ்சுதுங்களா? உங்ககிட்டயே கீவேர்டும் இருக்குது, உங்ககிட்டயே கேள்வியும் இருக்குது, உங்ககிட்டயே பதிலும் இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டான கீவேர்டு போட்டிங்கன்னா கரெக்டான ஆன்சரை வாங்கிக்க முடியும். நான் தப்பாக யோசிப்பேன், நான் தப்பாக உணர்வுகளை வெளிப்படுத்துவேன், தப்பாக தான் வார்த்தைகளை பயன்படுத்துவேன் அப்படின்னா உங்களுக்கு அதற்கான பலன் தான் கிடைக்கும். கான்செப்ட் புரிஞ்சுதுங்களா? ஸோ ஸ்விட்ச் வேர்டு, அஃப்ரிமேஷன்ஸ், மந்த்ராஸ் இதெல்லாம் பயன்படுத்துங்க. வாழ்க்கைக்கு ரொம்பவுமே அதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். பாசிட்டிவாக உங்களை வச்சுக்கும். ஆப்டிமிஸ்டிக்காக நீங்கள் வாழ்கிறதுக்கு இந்த மாதிரியான பாசிட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. ஸ்விட்ச் வேர்ட்ஸ் கற்றுக்கோங்க, அஃப்ரிமேஷன், மந்த்ராஸ் இதெல்லாம் கற்றுக்கோங்க. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. இல்லைங்கிட்ட பர்சனல் லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.